உன் பிறப்பின் அர்த்தம் வாழ்க்கை என்பது ஒரு பரிசு. ஆனால் நாம் பல நேரங்களில் அதை பயணமாக அல்ல, போட்டியாக மாற்றிவிடுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஏன் ஓடுகிறான் என்று அவனுக்கே தெரியாது. அவன் ஓடுகிறான் ஏனென்றால் மற்றவர்கள் ஓடுகிறார்கள். நாம் பிறந்தது வெல்லவா? இல்லை, வாழ்வதற்கா? நாம் வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறோம். ஆனால் வாழ்வதற்கான காரணத்தை மறந்து விடுகிறோம். அதுவே மனிதன் இன்று இழந்த உண்மையான திசை. அறிமுகம், வாழ்க்கையின் ஆரம்பம். ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம்தான் நம் வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியாது. ஏனெனில் நாம் வெளியில் பொருள்களை தேடிக்கொண்டே இருப்போம். நாம் வேலை, பணம், புகழ், பதவி இதையெல்லாம் தேடுகிறோம். ஆனால் ஒரு நாள் நிமிடத்திற்கு நம்மை நாமே கேட்டு பாருங்கள். இவை கிடைத்த பிறகு என்ன? எனக்கு அமைதி கிடைத்ததா? பதில் பெரும்பாலும் இல்லை. ஏனெனில் அமைதி வெளியில் கிடைப்பது அல்ல. அமைதி உன் உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும். வாழ்க்கையின் நோக்கம் வெறும் வெற்றி அல்ல. அது உன்னால் உன்னை அறிந்து கொள்வது. உன் உண்மை சக்தி, உன் தெய்வீக பக்கம், உன் சிந்தனை. இவை மூன்றையும் ஒரே திசையில் அமைத்தால் நீ எதையும் சாதிக்க முடியும். மையம், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். மனிதன் பெரும்பாலும் என்ன கிடைத்தது என்பதை எண்ணி வாழ்கிறான். ஆனால் வாழ்க்கையின் ஆழம் நான் என்ன கொடுத்தேன் என்பதில்தான் இருக்கிறது. நீ உலகத்துக்கு என்ன கொடுத்தாய்? ஒரு நல்ல வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு உதவி. அது சிறியதாக தோன்றலாம். ஆனால் அந்த சிறு நன்மை மற்றொருவரின் இருளில் ஒரு தீபமாக இருக்கும். அந்த தீபமே வாழ்க்கையின் அர்த்தம். வாழ்வின் நோக்கம் என்றால் மற்றொருவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவது. ஒரு நாள் உன்னை யாராவது நினைத்து, அந்த மனிதன் நல்லவனாயிருந்தான், அவன் என் வாழ்வில் ஒளியாக இருந்தான் என்று சொன்னால், அதுதான் உன் பிறப்பின் வெற்றி. பெரிய வீடுகள், கார்கள், பதவிகள் எல்லாம் போய்விடும். ஆனால் நீ செய்த நன்மை மட்டுமே நிலைத்து நிற்கும். நேர்மறை சிந்தனை, உன் உள்ளத்தின் ஒளி. நம் மனம்தான் நம் உலகம். நீ எதிர்மறையாக சிந்தித்தால் உன் உலகமே இருளாகிவிடும். நீ நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் அதே உலகம் ஒளியாக மாறும். ஒவ்வொரு காலை எழும்போது நீ உன்னிடம் சொல்லிக்கொள், இன்று நான் ஒரு சிறந்த நாள் உருவாக்கப் போகிறேன். அந்த ஒரு சிந்தனை உன் நாளை முழுவதையும் மாற்றிவிடும். நேர்மறை சிந்தனை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சக்தி. அது உன்னை உன்னால் உருவாக்கும் சக்தி. நீ எதையும் இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. ஏனெனில் நம்பிக்கை தான் கடவுளின் குரல். அது உன் உள்ளத்திலிருந்து பேசுகிறது. தன்னம்பிக்கை, உன்னுள் இருக்கும் சக்தி. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் மனதின் வலிமை உன்னை காப்பாற்றும். தன்னம்பிக்கை என்றால் நான் வெல்லப் போகிறேன் என்று அல்ல, எது நடந்தாலும் நான் உடைய மாட்டேன் என்ற மனநிலை. நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுந்திருப்பதுதான் தன்னம்பிக்கை. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது முடிந்தது என்று யாரோ நினைக்கலாம். ஆனால் அந்த விதைதான் பின்னர் மரமாகிறது. அதேபோல் உன் துன்பம் உன்னை புதைக்கும் முயற்சிதான். ஆனால் அந்த இருள் உன்னை வளர்க்கும்